பார்க்குறது இதுதான் இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து சிதலமடைஞ்சிருக்குன்னா நிறையா வந்து இப்போ நம்மளால் படிக்க முடியலை. இதை பவுட்ரு போட்டு தான் அது வந்து வாசிக்க முடியும். எழுத்துக்கள் வந்து ஓரளவுக்கு தான் தெரியுது. சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு பவுட்ரு போட்டு அது அப்புறம் தான் அதை வாசிக்க முடியும். பசுவ குடும்பன் அப்படின்ற எழுத்து நம்மளால் ஓரளவுக்கு வாசிக்க முடியுது. இதுக்கு பின்னாடி தான் பசுவ குடும்பன் இருக்கார். இந்த இதில் வந்து அவங்களுடைய துணைவியார் வந்து மஞ்சம்மாள் அவங்களுடைய சிற்பம் இருக்குது. அதையும் நாங்கள் காட்டுறோம். இந்த கல்வெட்டு 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டாக ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டுக்கு நாயக்கர்கள் ஆட்சி தொடங்குவதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன்பாக இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. இதில் தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நாயக்கர்கள் வந்த பிறகு உங்களுக்கு கொடுத்ததாக சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள் நாயக்கர்கள் படையெடுத்து வந்ததற்கு முன்னாடியேவும் இந்த பகுதியில் மிக செல்வ செழிப்போடு கோலோச்சி இருந்தவர்கள் குடும்பர்கள். அதை கல்வெட்டு இந்த செய்தி இந்த சிற்பம் இதன் மூலியமாக நமக்கு அந்த செய்தியை தான் நமக்கு வந்து